வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டேப்பை பற்றி பார்க்கலாம். இப்போது M6 இன்ட்டு 1 mm பிச் இருக்கிற டேப்பை பற்றி பார்த்துலாம். இந்த M6 டேப்புக்கு ட்ரில் சைஸு இந்த M6ஏ கிடையாது. வேறு எந்த டேப்பாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதுக்கான கரெக்டாக வந்து ட்ரில் சைஸு போடணும். சப்போஸ் ட்ரில் சைஸு வந்து நீங்கள் கரெக்டாக போடலைன்னா என்ன ஆகுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். இப்போ M6 இன்ட்டு 1 mm பிச் இருக்கிற ஒரு டேப்புக்கு வந்து நம்ம ட்ரில் சைஸ் வந்து 5 mm. இந்த 5 mm ட்ரில்லு நம்ம கரெக்டாக போடலைன்னா, அதாவது அதை விட கம்மியாக போட்டோம்னா, அதில் 4.5 போட்டோம்னா டேப் வந்து கட் ஆகிடும். 100% டேப் வந்து கட் ஆகிடும். போடவே போடாதீங்க. சப்போஸ் இதை விட அதிகமாக போட்டிங்களேன்னா 5 mm போடணும். 5 mm விட ஒரு 5.5 போட்டிங்களேன்னா உங்களுக்கு வந்து மைனர் டயா வந்து ஓவர் சைஸ் ஆகிடும். ப்ளக்கேஜ் வந்து நோக்க போயிடும். ஸோ நீங்கள் டேப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ட்ரில் சைஸு என்ன போடணுமோ அதை கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு த்ரெட்டு ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா ஒன்று டேப் கட் ஆகிடும், இல்லைன்னா ப்ளக்கேஜ் வந்து நோக்க போயிடும், பார்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் டேப்புக்கான ட்ரில் சைஸு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லையே இருக்க வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே ப்ரோ, மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.